அனைவருக்கும் வணக்கம். கொடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து நிறைய ப்ராப்ளம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். முதல்ல கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதும் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷன் வந்து ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். எப்படி சார் சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், mdx + n dy = 0. இங்கே இருக்கிற எம்மும் என்னும் homogeneous functions with the same degree அப்படி இருந்ததுன்னா நம்ம இந்த டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிடலாம். ஓகே, அப்போ இங்கே m என்ன அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள், 2xy, அதான் mdx + n dy. அப்போது m of x, y வந்து 2xy. அதே போல் n of x, y வந்து n, அதாவது என்னன்றது ஃபங்க்ஷன்ஸ், அதனால் x, y போட்டு எழுதுகிறேன். இப்போ இங்கே என்ன வரும்னா x² + 2y². ஸோ இங்கேருந்து எடுக்கிறீங்க mdx + n dyயில் m என்னன்னு எடுத்துக்கிறீங்க. இப்போ இதில் xக்கு xtன்னும் yக்கு ytன்னும் நம்ம கொடுக்கும்போது xt, yt, m of xt, yt = 2 இங்கே t வரும், இங்கே ஒரு t வரும், இங்கே ஒரு t வரும். அப்போ t² ஆகிடும். அப்போது 2xy t². இந்த t² வெளியே எடுத்துட்டேன். ஓகே, ஏன் அப்படி எடுத்தேன்னா இந்த t² அப்படியே இருக்கட்டும், இந்த 2xy வேறு ஒன்றும் இல்லை, m தான். இப்போ m of x, y இல்லையா? அப்போது இங்கே இந்த மாதிரி உள்ள xக்கு xtன்னும் yக்கு ytன்னும் ஃபங்க்ஷனில் கொடுத்து அந்த டீயை கலெக்ட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு மீண்டும் அந்த ஃபங்க்ஷன் இப்போ t⁴n அந்த ஃபங்க்ஷன் அப்படி எழுத முடியுதுன்னா இந்த n தான் வந்து டிகிரி. அப்போ டிகிரி ஆஃப் m இஸ் n = 2, ரைட், ஸ்மால் n. ஸோ m வந்து ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு, அதோட டிகிரி வந்து 2. இப்போ இந்த மாதிரி xக்கு xtன்னும் yக்கு ytன்னும் ஃபங்க்ஷன் உள்ள கொடுத்து டீயை மொத்தமாக கலெக்ட் பண்ணி வெளியே எடுக்க முடியுதுனாலே அதை ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம். அந்த டீக்கு மேலே இருக்கிற பவர் தான் நமக்கு இந்த ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் எம்மோடைய டிகிரி. ஓகே, இப்போ அதே போல் தான் இப்போ என்னுக்கு பார்க்குறோம். xக்கு xtன்னும் yக்கு ஒரு ஃபங்க்ஷனை ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் xக்கு xtன்னும் yக்கு ytன்னும் நம்ம கொடுக்கும்போது இங்கே xக்கு xt கொடுக்கும்போது x² t² வரும், ரைட், ப்ளஸ் 2 yக்கு ytன்னு கொடுக்கும்போது y² t² வரும். t² காமன் அவுட் பண்ணிடலாம். இதுமாதிரி கலெக்ட் பண்ணி வெளியே எடுக்க முடியணும் டீயை. இப்போ x² + 2y², t² காமனாக வெளியே எடுத்தது போக மிச்சம் உள்ளதாக இருக்கும். இப்போ t² எடுத்துகிட்ட பிறகு இது என்னன்னு பார்த்தா அதே n தான் இல்லையா? இப்போ n of x, y. ஸோ n of xt, yt இருக்கு இல்லையா? இதை நாம் t⁴n n of x, yன்னு எழுத முடியுது. அந்த n என்னன்னா 2. அப்போது n வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் தான். இப்போ டிகிரி n = 2. இப்போது என்னென்னா கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் எம்மும் என்னும் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அதோட மட்டும் இல்லை, அந்த எம்மோட டிகிரியும் என்னோட டிகிரியும் சேமாக இருக்கணும். பாருங்கள், இதுவும் 2 தான், இதுவும் 2 தான். இப்படிலாம் இருந்ததுன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம என்ன சொல்லிடலாம்? ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிடலாம். சரி, ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எதுக்கு இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்ருக்கீங்க? ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம ஈஸியாக y = vx, x = vyன்ற சப்ஸ்டியூஷனை செஞ்சு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ y = vx எந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நான் வந்து y = vx நான் எப்போ சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்னா dy/dx நீங்கள் இதிலேருந்து கலெக்ட் பண்ணிங்கன்னா dy/dx நான் முதல்ல எழுதணும். அல்லது dx/dy என்னன்னு எழுதிட்டிங்கன்னா x = vy சப்ஸ்டியூஷனை செஞ்சுக்கலாம். இப்போ ரெண்டு மெத்தட்லையுமே இதை போட முடியுமா சார்? போடலாம். இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான், டவுட்டே இல்லை. அப்போது 2xy dx ப்ளஸ் x² 2y² dy = 0, ரைட். இப்போ இந்த 2xy இருக்கு இல்லையா? 2xy dx இது இங்கே இருக்கட்டும். இந்த டேர்ம் அந்த எடுத்துகிட்டு போகிறேன், மைனஸ் ஆகிடும். மைனஸ் x² 2y + 2y² dy. இப்போ dy இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க, dxக்கு கீழே. இந்த 2xy இங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க. இங்கே மைனஸ் அப்படியே இருக்குது, x² + 2y² அப்படியே இருக்குது. இந்த டேர்ம் மொத்தமும் கீழே வந்துடும், 2xy, ரைட். இப்போ dy/dx வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம்.
இப்போ நம்ம dx by dy கொண்டு வந்துட்டோம். dx by dy நம்ம கொண்டு வந்துட்டாலே x equal to vyன்ற சப்ஸ்டியூஷன் செஞ்சால் நமக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். ஓகே, லெட் x equal to vy. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? x by y வந்து v இல்லையா? இதுவும் ஒன்று தான். இந்த சப்ஸ்டியூஷன் இதில் செய்ய போகிறோம். செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போ x equal to vyயோ அல்லது y equal to vxோ எடுக்கிறோமோ உடனே இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு கீழே இருப்பாருங்க, அது வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணோம்னா dx by dy ஆகிடும். ஈக்குவல் டு இந்த v அப்படியே வச்சுக்கிட்டு yயை வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். ப்ளஸ் அந்த 1 நான் போடல. இப்போ y அப்படியே வச்சுக்கிட்டு vயை பண்ணால் dv by dy ஆகிடும். ஏன் கீழே dy போடுறோன்னா டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y நடக்குது. புரியுதுங்களா? இப்போ எதுக்கு சார் இந்த dx by dy கண்டுபிடிச்சிங்க? இது இங்கே போடுறதுக்கு. அப்போது இந்த லெட்டை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இங்கே கீழே என்ன இருக்கு பாருங்கள், கண்டுபிடிச்சதில் கீழே அந்த வேரியபிள் படி டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும், இந்த டேர்ம் கிடச்சிரும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மொத்தத்தையும் ஈக்குவேஷன் 1ல் போட போகிறேன் இதில். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் dx by dyக்கு இதை போடுறேன், v plus y dv by dy ஈக்குவல் டு மைனஸ், இப்போ எக்ஸுக்கு vy போடணும் இல்லையா? அப்போ இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால v ஸ்கொயர் y ஸ்கொயர் எக்ஸுக்கு போடுறேன், ப்ளஸ் இந்த 2y² அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நான் எக்ஸுக்கு தான் vy போடுறேன். ஓகே, இங்கே வந்து எக்ஸுக்கு vy போட்டால் v வந்துடும், y 2 வந்து y² ஆகிடும். அப்போது 2vy². ஓகே, எக்ஸுக்கு பதிலாக நான் vy போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணலை இதில். ஓகே சரிங்க. இப்போ v + y dv by dy ஈக்குவல் டு இதிலேருந்து காமனாக y² வெளியே எடுத்துடலாம், மைனஸ் y² v² + 2. காமனாக y² எடுத்தது போக மிச்சம் உள்ள என்ன இருக்கோ அதை கரெக்டாக எழுதணும். டிவைடட் பை 2v y². இப்போ கட் பண்ணிடலாம் இல்லையா? அதுக்கு தான் காமன் அவுட் பண்ணேன், ரைட்? இந்த மைனஸ் கூட உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ v + y dv by dy ஈக்குவல் டு மைனஸ் v² - 2 டிவைடட் பை 2v. இந்த v அங்கே எடுத்துகிட்டு போனால் மைனஸ் ஆகிடும். இப்போ y dv by dy ஈக்குவல் டு மைனஸ் v² - 2 டிவைடட் பை 2v மைனஸ் v. இந்த 2v எடுத்து இந்த vயோட மல்டிப்ளை பண்ணி இப்படி நியூமரேட்டரில் சேர்த்துக்கலாம். y dv by dy ஈக்குவல் டு மைனஸ் v² - 2 மைனஸ் 2v². 2v இன்ட்டு v வந்து 2v² ஆகிடும். இந்த மைனஸ் அப்படி இருக்குது, டிவைடட் பை 2v. ஓகே, இப்போது y dv by dy ஈக்குவல் டு மைனஸ் v² மைனஸ் 2v² மைனஸ் 3v² மைனஸ் 2 டிவைடட் பை 2v. இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். மிச்சம் இருக்கிற மைனஸ் 2 டிவைடட் பை 2v அப்படியே எழுதிட்டேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? அவ்வளோதான். இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதை மொத்தமாக அப்படியே dvக்கு கீழே வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இந்த dy இங்கே போயிட்டு y கீழே போயிடும். அப்போது இது கீழே வந்து ரெசிப்ரோக்கலாக என்ன ஆகும், 2v மேலே போயிடும், டிவைடட் பை மைனஸ் 3v² மைனஸ் 2. ஏன்னா இந்த டேர்ம் அத்தனையும் அப்படியே கீழே வருது, வந்துட்டு ரெசிப்ரோக்கல் ஆகுது. இந்த dv இப்படியே தான் இருக்குது. ஓகே, ஈக்குவல் டு இந்த dy இந்த பக்கம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு yயை கீழே கொண்டு வந்துடுங்க. வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டேன், vயும் yயும் கிடச்சிது, வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதுலேருந்து காமனாக ஒரு மைனஸ் கூட வெளியே எடுத்து போட்டுடலாம். அப்போது 2v by 3v² + 2 எடுத்த மைனஸ் இந்த பக்கம் கூட போட்டுடலாம். இங்கே மைனஸ் dy by y காமனாக மைனஸ் எடுத்து அந்த பக்கம் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இப்போ இதை வேரியபிள் செப்பரேட் பண்ணிவிட்டோம், இன்டகிரேட் பண்ணலாம், ரைட்? இப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே 6 வர்றதுக்காக ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே கீழே வெளியே ஒரு 1/3 போட்டுடுறேன், ரைட்? ஏன்னா டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வரும், அதுக்காக. பாருங்கள், இந்த 3v² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 6v ஆகிடும். அப்போ இங்கே 6v வேணும் இல்லையா? அதனால் இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் நியூமரேட்டர் மட்டும், அப்போ 6 வரும். அந்த கொடுத்த 3க்காக வெளியே ஒரு 1/3 போட்டுடுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, இதையே 1/3 இன்டகரல் 6v டிவைடட் பை 3v². இந்த டேர்ம் அப்படியே எழுதுகிறேன், 6 போட்டுக்கிட்டேன், மேலே ஒரு 6 போட்டுக்கிட்டேன், 3v² + 2 இன்ட்டு dv ஈக்குவல் டு இன்டகரல் மைனஸ் வெளியே இருக்குது dy by y. இப்போ இந்த 1/3 அப்படியே இருக்கட்டும்,
இப்போ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வருது. அதனால் இந்த மொத்தோட இன்டெகிரேஷன் வந்து லாக் போட்டு டினாமினேட்டர் 3v² + 2 ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வச்சுட்டு இன்டெகிரல் dy/y வந்து log y ப்ளஸ் இங்கே இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் log c போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த 3 எடுத்து கூட இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போது log 3v² + 2 ஈக்குவல் டு இங்கேயும் 3 வரும். இப்போ -3 log y ப்ளஸ் 3 log c வந்து c. அது log c. ஏன்னா இங்கே வர 3 இங்கே எடுத்துகிட்டு போகிறேன். c³ வரும். c³ c தான். c³ ஈக்குவல் டு c அப்படின்னு எடுத்துட்டேன். ஓகே, இந்த c³ வேறு, இது வேறு. இந்த c³ தான் இந்த c. இப்போ c1 c2 அப்படி கூட வச்சு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே வந்து 3 இங்கே பவர் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும், log இந்த vக்கு வந்து என்ன போடணும், vக்கு வந்து x/y போடணும். நம்ம இன்டெகிரேட் பண்ணிட்டோம்னா உடனே v ரீப்ளேஸ் பண்ணிடணும். 3x/y² + 2 ஈக்குவல் டு log y⁻³ ப்ளஸ் log c. ரைட். இப்போ log a ப்ளஸ் log b log abன்னு எழுதிக்கலாமா? அப்போது log 3x² / y², இந்த ஸ்கொயர் உள்ளே கொடுத்துட்றேன், ப்ளஸ் 2, இந்த வெளியே 3 அப்படியே இருக்குது, ஈக்குவல் டு log y⁻³ × c. இப்போ log a ப்ளஸ் log b log abன்னு எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனில் ரெண்டு பக்கம் கம்போசிட் பண்ணோம்னா log கட் ஆகிடும். அப்போது 3x² / y² ப்ளஸ் 2 ஈக்குவல் டு இதை டினாமினேட்டர் கொண்டு வந்து c/y³ கூட எழுதிக்கலாம் இல்லையா? டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். அந்த பவர் வந்து மைனஸாக இருந்தது பாசிட்டிவ் ஆகிடும். இப்படி ஆகிடும். ரைட். இந்த y³ எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா y³ 3x² / y² ப்ளஸ் 2 ஈக்குவல் டு c. இந்த y³ இங்கே வந்துடுச்சு. இப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா 3 ஒரு y² கட் ஆகிட்டு ஒரு y இருக்கும். அப்போ 3x² y ஃபஸ்ட்டு டேர்மில் ஒரு y மேலே நிற்கும், ப்ளஸ் இங்கே y³ கொடுத்தோம்னா 2y³ ஈக்குவல் டு c. இவ்வளோ தான் தீர்வு. ஓகே, நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனான்னு பார்க்குறீங்க. பார்க்குற மெத்தடு தான். ரைட். சரி, ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். அப்போ dy/dxோ dx/dyயோ கண்டுபிடிச்சிக்கணும். இதோ நான் dx/dy கண்டுபிடிச்சிக்கிட்டேன். இப்போ நீங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் dy/dx கண்டுபிடிச்சி y = vx போட்டு இப்போ dy/dx சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் அப்படி போட்டுக்கலாம்ல? போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எந்த மாதிரி வடிவத்தை கொண்டு வந்து எந்த மாதிரியான சப்ஸ்டியூஷன் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுபடி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரி, இப்போ இங்கே இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா? எதனான்னு எதுவும் கொடுக்கல. இந்த y(1 = 1, y(0 = 1) இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருந்தா நம்ம இந்த இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் அதை கொடுக்குறாங்க. இந்த c கண்டுபிடிக்கிறது தான் அது கொடுக்குறதே. புரியுதுங்களா? இங்கே கொடுக்கல. அப்போ சொல்யூஷன் இதுதான். சரி, உங்கள்கிட்ட பேசாமல் அப்படியே வேகமாக படப்படப்படன்னு போட்டோன்னா இது 1 நிமிஷத்தில் போடுவோன்னா 30 செகண்டில் போடுவேன். சில ஸ்டெப்ஸ் எல்லாம் அடுத்த நான் எல்லாத்தையும் எலாபரேட்டாக எழுதிட்டு இருக்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு இதை தாண்டி இது அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போவேன். சில ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம்னா நம்மளை தானாகவே நம்ம கையை அடுத்த ஸ்டெப்பு விட்டு அதுக்கு அடுத்த 2வது ஸ்டெப்பு விட்டு 3வது ஸ்டெப்பு கூப்பிட்டு போகும். இதுக்கப்புறம் அதானே வரும் தெரியுமே அப்படின்னு அப்படியே ஜம்ப் ஆகும். ஏன் ஒரு ஸ்டெப்பு விடாமல் போட்டாலே 1 நிமிஷத்தில் போட்டுருவேன். ஸ்பீடு எடுத்தால் நாமளே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு ஸ்பீடு போகணும். புரியுதுங்களா? சரிங்க, இப்போ இங்கே பாருங்கள், mdx இந்த டைம் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ndy கிடைக்கும். அப்போ இதுவும் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும், இதுவும் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். எம்மும் என்னும் இது சேம் டிகிரியாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இது ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தாங்க, டவுட்டே இல்லைங்க. சரிங்க, இப்போ கொடுத்து முதல்ல எழுதிக்கிறேன். y² - 2xy × dx ஈக்குவல் டு x² - 2xy × dy. ரைட். இப்போ நான் இதுக்கு dx/dy கண்டுபிடிச்சிக்கிறேன். இந்த dy இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். x² - 2xy இந்த டேர்ம் இங்கே தான் இருக்குது, இது மட்டும் கீழே வந்துடுச்சு. ஏன்னா பெருக்கலாக இருக்குது, இந்த பக்கம் தான் வந்துடுச்சு. இந்த டைமு இந்த சைடில் dx டேர்ம் அப்படி வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்போ வகுத்தெல்லாம் இங்கே கீழே வரும். ரைட். இது இங்கே கீழே வந்துடும், இது இங்கே கீழே வந்துடும். மற்றதெல்லாம் அதுதான் அங்கங்கே இருக்கும். அப்போது y²
மைனஸ் 2xy இப்படி ஆகிடும். ஓகே, இதுதான் dy பை dx. சமன்பாடு 1ன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ dx பை dy, ஏன் நீங்கள் dy பை dx கண்டுபிடிக்கலாம் இல்லையா அப்படின்னா எஸ், dx பை dy பை dxும் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற சப்ஸ்டியூஷனும் செய்யலாம். நான் இப்போ dx பை dy கண்டுபிடிச்சிக்கிட்டேன். ஓகே, இப்போ dx பை dy கண்டுபிடிச்சா அதுக்கு என்ன சப்ஸ்டியூஷன் செய்யணும்? லெட் x ஈக்குவல் டு vy சப்ஸ்டியூஷன் செய்யணும். y ஈக்குவல் டு vx போடக்கூடாது. ரைட், இப்போ இதிலேருந்து x பை y வந்து v இல்லையா, இந்த y அப்படி கீழே அனுப்பிடுங்க, v கிடச்சிரும். ஏன்னா v நமக்கு தேவை. இப்போ எப்போ நீங்கள் x ஈக்குவல் டு vyன்னு எடுத்தீங்களோ உடனே இந்த ஈக்குவேஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிடணும். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த கீழே இருக்கு பாருங்கள், இந்த வேரியபிள் நீங்கள் கண்டுபிடிச்சதில் கீழே இருக்கிற வேரியபிள் பண்ணணும். அப்போது எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு y dx பை dy ஈக்குவல் டு v அப்படியே வச்சு uv மெத்தடில் பண்ணணும். v அப்படியே வச்சுக்கிட்டு yயை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு yஏ பண்ணும்போது 1 ஆகிடும். அந்த 1 நாங்கள் போடல. ப்ளஸ் அடுத்தது y அப்படியே வச்சுக்கிட்டு vயை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது dv பை dy. ரைட், டிஃபரன்ஷியேஷன் uv மெத்தடில் பண்ணியிருக்கேன். ஒன்று வச்சுக்கிட்டு இன்னொன்று டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒன்று வச்சுக்கிட்டு பண்ணது இங்கே வந்து பண்ணிட்டோம். இங்கே vயை வச்சுக்கிட்டு yயை பண்ணிட்டோம். இப்போ yயை வச்சுக்கிட்டு vயை பண்ணணும். என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இந்த ஃபார்மில் தெரியும் இல்லையா, d ஆஃப் uv-ன்னு uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். இதை தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே ஏதோ பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. ரைட், uv மெத்தடில் d ஆஃப் uv மெத்தடில் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு y. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, இதில் போட்டிங்கன்னா dx பை dy என்ன கிடச்சிருக்கு? இதோ v ப்ளஸ் y dv பை dy இந்த இடத்துல அதை போட்டுருங்க ஈக்குவல் டு, இப்போ எக்ஸுக்கு vy போடணும். அப்போ v ஸ்கொயர் y ஸ்கொயர், ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ரெண்டு டம்முக்கு ஸ்கொயர் கொடுத்துட்றேன். மைனஸ் 2 எக்ஸுக்கு வந்து vy போடணும். அப்போ v ஒய்யோட y சேர்ந்து y ஸ்கொயர் ஆகிடும். டிவைடட் பை இந்த y ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். மைனஸ் 2 எக்ஸுக்கு vy போட்டோம்னா v y இன்ட்டு y ஸ்கொயர் ஆகிடும். இப்போ y ஸ்கொயர் காமன் அவுட் பண்ணிடலாம். அப்போ v ப்ளஸ் y dv பை dy ஈக்குவல் டு y காமன் அவுட் பண்ணிவிட்டு y ஸ்கொயர் காமன் அவுட் பண்ணிவிட்டு உள்ள v ஸ்கொயர் மைனஸ் 2v. y ஸ்கொயர் வெளியே எடுத்தாச்சு, மிச்சம் உள்ளது. டிவைடட் பை இங்கே y ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள ஒரு 1 இருக்கும், மைனஸ் 2v. y ஸ்கொயர் வெளியே எடுத்தாச்சு, y ஸ்கொயர் கட் ஆகிடும். அப்போ v ப்ளஸ் y dv பை dy ஈக்குவல் டு v ஸ்கொயர் மைனஸ் 2v டிவைடட் பை 1 மைனஸ் 2v இப்படி ஆகிடும். இப்போ இந்த v அங்கே எடுத்துகிட்டு போனால் மைனஸ் ஆகிடும். y dv பை dy ஈக்குவல் டு v ஸ்கொயர் மைனஸ் 2v டிவைடட் பை 1 மைனஸ் 2v மைனஸ் v இப்படி ஆகிடும். இப்போ இந்த 1 மைனஸ் 2v எடுத்து vயோட மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ y dv பை dy ஈக்குவல் டு v ஸ்கொயர் மைனஸ் 2v மைனஸ் v இன்ட்டு 1 மைனஸ் 2v. இந்த டேர்ம் எடுத்து அப்படியே vக்கு கொடுத்துட்றேன். டிவைடட் பை 1 மைனஸ் 2v. இது இப்படி மல்டிப்ளை பண்ணிவிட்டு நியூமரேட்டரோட அப்படி சேர்த்துட்டு டினாமினேட்டர் அப்படியே போடணும் இல்லையா. இப்போ y dv பை dy ஈக்குவல் டு v ஸ்கொயர் மைனஸ் 2v. இந்த மைனஸ் v உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 1 இன்ட்டு v மைனஸ் v. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2v ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் 2v. ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கிட்டு 30 செகண்ட்ஸில் இதை போட முடியுதான்னு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ப்ராக்டிஸ் தானே ஜெயிக்க வைக்கும். நீங்கள் அப்படி பார்த்துட்டு போனால் அங்கே வேறு ஒன்று இருக்குமே. சரி, வேறு ஒன்று இருந்தால் இதுமாரி ஸ்லோவாக போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. ஃபாஸ்ட்டாக போடுற அந்த எபிலிட்டி வேணுமே. நம்ம இதிலேயே ஊறி போயிட்டு இருந்தோம்னா, இதுலேயே ப்ராக்டிஸ்லேயே இருந்தோம்னா அந்த ஸ்பீடு தானாகவே நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். புரியுதுங்களா? தானாகவே நமக்குள்ளே அந்த ஸ்பீடு வந்து சொல்லாமல் வந்துருக்கும். ரைட், இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். y dv பை dy ஈக்குவல் டு இந்த 2v ஸ்கொயரும் v ஸ்கொயரும் 3v ஸ்கொயர். இந்த மைனஸ் 2vயும் மைனஸ் வியும் மைனஸ் 3v டிவைடட் பை 1 மைனஸ் 2v இப்படி ஆகிடும். இதில் 3 கூட காமன் அவுட் பண்ணிடலாம். அப்போது இந்த டேர்ம் மொத்தமும் அப்படியே விக்கு கீழே எடுத்துகிட்டு வந்து ரெசிப்ரோக்கலாக எழுதிடலாம். 1 மைனஸ் 2v மேலே போயிடும், பை இது கீழே வந்துடும் 3v ஸ்கொயர் மைனஸ் 3v இன்ட்டு இந்த dv இங்கே தான் இருக்கும் ஈக்குவல் டு இந்த dy எடுத்து இங்கே கொடுத்துட்டு இந்த y கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி ஆகிடும். இப்போ இதிலேருந்து 3 காமன் அவுட் பண்ணிடலாம். 1/3ன்னு வெளியே வந்துடும். எடுத்த 3 எங்கே எடுத்து கூட மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போது 1 மைனஸ் 2v டிவைடட் பை v ஸ்கொயர் மைனஸ் v இன்ட்டு dv. இப்போ 3 வெளியே எடுத்தோம் இல்லையா, அந்த எடுத்து 3 எங்கே கொடுத்துட்றேன். 3
dy by y இப்படி ஆகிடும். இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். ரைட், இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது இதிலேருந்து -1 காமனாக வெளியே எடுத்துடலாம். ஏன்னா பாருங்கள், v ஸ்கொயரு டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வரணும்ல. அப்போ v ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2v வரணும். அப்போ இங்கே மைனஸ் டிஸ்டர்ப் பண்ணால் -1 வெளியே எடுத்து அதை இங்கே கொடுத்துட்றேன். ரைட், அப்போ என்ன ஆகும், 2v minus 1 divided by v square minus v. எடுத்த மைனஸை அந்தாண்ட கொடுத்துடலாம். அப்போது -3 வெளியே வந்துடும். இங்கே கீழே வந்து -v dv இன்டகரல். இப்போ இங்கே என்ன ஆகும்னா, எடுத்த 3 இங்கே கொடுத்துட்டா மைனஸோட, ஏன்னா மைனஸும் வெளியே எடுத்துருக்கேன், அதையும் கொடுத்துட்றேன். இன்டகரல் dy by y இந்த ஓகே. இப்போ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வரும் இல்லையா. அப்போது மொத்த இன்டகிரேஷன் என்ன, லாக் போட்டு v ஸ்கொயர் மைனஸ் v ஈக்குவல் டு இந்த -3 அப்படியே வச்சுக்கிட்டு dy by y இன்டகிரல் dy by y வந்து log y ப்ளஸ் log c. ரைட், இப்படி பண்ணிக்கலாம். இந்த -3 இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும்னா, லாக் இந்த விக்கு ஆக்சுவலாக என்ன கொடுக்கணும், x by y இதில் போட்டுடலாமா, x ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர். ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் கொடுத்து எழுதிட்டேன். மைனஸ் விக்கு x by y. விக்கு x by yன்னு யார் சார் சொன்னது, இதோ இங்கே இருப்பார். அந்த சப்ஸ்டியூஷன் தான் செஞ்சோம். விக்கு x by y இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சதுனால இப்போ என்ன ஆகும்னா, ஈக்குவல் டு log y பவர் -3 ப்ளஸ் log c. இப்போ log a ப்ளஸ் log b log abன்னு எழுதிக்கலாம். அப்போ log x ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு log y பவர் -3 இன்ட்டு c. log a ப்ளஸ் log b log abன்னு எழுதிக்கலாம். இப்போ லாகை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு, இந்த லாக் கட் ஆகிடுச்சுன்னா இதை c பை ஒய் க்யூப்னு டினாமினேட்டரில் போட்டுக்கலாம். இந்த அடுக்கு வந்து மைனஸில் இருக்குது, கீழே கொண்டு வந்து ப்ளஸ்ஸாக எழுதிக்கலாம். இப்போ இந்த ஒய் க்யூப் எடுத்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணால், ஒய் க்யூபால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், ஒய் ஸ்கொயர் கட் ஆகிட்டு மிச்சம் ஒரு ஒய் இருக்கும். ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், இப்போ ஒய் க்யூப் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது ஒய் கட் ஆகிட்டு ஒய் ஸ்கொயர் இருக்கும். ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு சி. ஏன்னா இந்த ஒய் க்யூப் இப்போ இந்த டேர்மை மல்டிப்ளை பை ஒய் க்யூப் பண்ணோம்னா போதும். இப்போ பெருக்கிற ஒய் க்யூபும் இந்த ஒய் ஸ்கொயர் கட் ஆகிட்டு ஒரு ஒய் இருக்கும். இங்கே ஒய் க்யூப் இருக்கும், ஒரு ஒய் கட் ஆகிட்டு ஒய் ஸ்கொயர் இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற எக்ஸு இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்குது. இங்கே ஒய் க்யூபால் மல்டிப்ளை பண்ணும்போது ஒய் க்யூப் கட் ஆகிடும். இப்போ வெறும் சி. ஓகே, இப்படி வந்து நிற்குது. இது எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு சி இப்படி எழுதிக்கலாம். சார் நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணி இதை ஃபஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன், இதை எடுத்து பின்னாடி போடுறேன். ஓகே, மல்டிப்ளை பை மைனஸ் என்னாகும், ஒய் ஸ்கொயர் எக்ஸு இது மைனஸ் ஆகிடும். இது பாசிட்டிவ் ஒய் ஃப்ரண்ட்டில் வந்துடும், நெகட்டிவ் ஒய் பேக்கில் போயிடும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சி ஆல்சோ சி. மைனஸ் சியும் நம்ம சின்னு சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். 4 ஆப்ஷனில் எந்த வடிவம் இருக்குன்னு பார்த்து நீங்கள் கரெக்டாக அடிக்கணும். ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இதில் இருக்கக்கூடாது. ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக பார்த்தேன். எஸ், ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். இதுலேருந்து dx பை dyயோ அல்லது dy பை dxோ கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் இங்கே dx பை dy கண்டுபிடிச்சிட்டேன். எப்போ dx பை dy கண்டுபிடிச்சனோ x ஈக்குவல் vy சப்ஸ்டியூஷன் தான் செய்யணும். எப்போ x ஈக்குவல் vyன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணணும், அப்போவே இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y தான் பண்ணணும். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது இந்த ரூலை யூஸ் பண்ணி பண்ணணும். அப்படியே இந்த எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல் புட் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணும்போது எது எக்ஸுக்கு v வையணும், dx பை dy ஈக்குவல் டு v ப்ளஸ் ஒய் dv பை dyன்னு இங்கே புட் பண்ணுறீங்க. புட் பண்ணி அப்படியே சிம்பிளிஃபை பண்ணினே வரீங்க, வேரியபிள் செப்பரேட் பண்ணுறீங்க. v டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம், y டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம். ஓகே, அப்படியே இன்டகிரேட் பண்ணுறீங்க. நார்மலாக இன்டகிரேட் பண்ணுற மெத்தட் ஒரு ரூல் இருக்கு பாருங்கள், இதே தான் அடிக்கடி சொல்கிறேன். இன்டகிரல் f dash of x டிவைடட் பை f of x into dx ஈக்குவல் டு log f of x ப்ளஸ் c. இந்த ரூல் தான் அப்ளை பண்ணுறேன் அடிக்கடி நான். ஏன்னா டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் இருக்கிறது வரணும். இப்போ f டிஃபரன்ஷியேட் பண்ணால் f டேஷ் வருதா. அப்போ இதோட மொத்த இன்டகிரேஷன் log போட்டு டினாமினேட்டர் ப்ளஸ் c. இந்த ரூல் வந்து மறந்துடாதீங்க.
இதை தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இதிலேயே ஊறி போயிட்டே இருந்தால் இதில் ஜெயிக்க ஆள் இருக்க மாட்டாங்க. ரைட். நான் வந்து எனக்கு ஏஜ் ஒரு 25 இருக்கும்போதே நான் போஸ்டிங் வாங்கிட்டேன். இப்போது 11 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு 12வது வருஷத்தில் அடி வைக்க போகிறேன். ரொம்ப ஒரு ஸ்கூல் பாய் வேலை வாங்கிட்டு ஸ்கூல் போனால் எப்படி இருக்கும், பிஜி அசிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்கூல் பாய் தான். அந்த மாதிரியான தோற்றம் தான் நான் உள்ளே நுழையும் போது. ஏன்னா யாருமே நம்ப முடியாத அளவுக்கு இருந்தது. அவ்வளோ குயிக்காக ஒரு சிங்கிள் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணேன். 11 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு 12வது வருஷம் நான் போக போகிறேன் அப்படின்னாலே ஆச்சரியமாக பார்க்குறாங்க எல்லோரும். ஏன்னா அந்த அளவுக்கு டச்சில் நம்ம வந்து சப்ஜெக்ட் தான் உள்ளே போய் படிச்சுட்டே இருந்து ப்ராக்டிஸ்லேயே இருந்து அதிலே ஊறி போய் ஒருத்தன் ஒரு 25 வருஷமாக வந்து மேக்ஸ்லேயே இருக்கான்டான்னா அவன் எப்படி இருப்பான் அந்த மேக்ஸில் இல்லை? ஸோ அந்த மாதிரி மாறணும். நீங்கள் அதை விட்டுட்டு அதையும் பார்க்குறேன் இதையும் பார்க்குறேன் வேறு வேலைகளில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஜெயிக்க முடியாது. இப்போ இதுலேயே அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீழ்த்த ஆளே இல்லைங்க. கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்களே என்னங்க எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு அப்படியே கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ இதுலேயே டச்லேயே இருங்க. ஜெயிக்க முடியாதுன்னெலாம் கிடையவே கிடையாது. நம்ம ஜெயிக்கலாம். ஓகே. இப்போ இதை எடுத்துக்கிறேன். கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். பார்த்தாலே சொல்ல முடியுது. ஏன்னா இதிலே நான் இருக்கேன், பார்த்த உடனே சொல்ல முடியுது. இந்த மாதிரி போட்டு பார்த்து தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரைட். நீங்கள் போட்டு பார்த்தாலும் கரெக்டாக வரும். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும் இல்லைங்க, இதை பார்த்த உடனே இதோட மொத்த ஜாதகமும் எனக்கு தெரியும். இதுக்கு இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி வேல்யூ என்னாவே வரும்னு எனக்கு தெரியும். இந்த இனிஷியல் கண்டிஷன் போடும்போது என்ன சி வேல்யூ கிடைக்கும்னே தெரியும். இதோட சொல்யூஷன் என்னான்னு தெரியும். சி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொல்யூஷன், சி வேல்யூ போட்டதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன். ரைட். ஸோ அந்த மாதிரி ஃபிங்கர் டிப்பில் இந்த மொத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜாதகமே நம்ம கையில் இருக்கணும். புரியுதுங்களா? சரி, இப்போ இதை எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் டிஎக்ஸ். ரைட். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், dx by dy கண்டுபிடிச்சிக்கிறேன். இதை இப்படி திருப்பி எழுதிக்கிறேன். xy dx equal to x square plus y square dy. ஓகே. இப்போ இந்த dx by dy கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். equal to x square plus y square divided by இந்த xy இங்கே கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்படி செய்யலாம் இல்லையா? இதுலேருந்து dx by dy கண்டுபிடிக்கிறேன். எல்லாம் கவனிங்க. நான் போட்ட எல்லா ப்ராப்ளமும் இன்றைக்கி dx by dy டேர்ம் தான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு x ஈக்குவல் டு vy சப்ஸ்டியூஷன் தான் செஞ்சுன்னு வரேன். ஏன் நீங்கள் வந்து y ஈக்குவல் டு vx போடக்கூடாதா? இதில் இருந்து நீங்கள் dy by dxலாம் கண்டுபிடிச்சி போடக்கூடாதான்னா போடுங்க, போடலாம், போட முடியும். ரைட். இப்போ லெட் x ஈக்குவல் டு vy, y ஈக்குவல் டு vx எடுக்கக்கூடாது. எப்போன்னா dy by dx கண்டுபிடிச்சிங்கன்னா y ஈக்குவல் டு vx சப்ஸ்டியூஷன் செய்யலாம். இப்போ இதிலிருந்து x by y வந்து v வரும் இல்லையா? இப்போது இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணோம்னா dx by dy, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dx by dy. சார் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 தானே சார்? எக்ஸை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணால் தான் 1. எக்ஸை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் வேறு வேரியபிள் y பண்ணால் dx by dy. இப்போ இந்த v அப்படியே வச்சுட்டு y டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் y பண்ணால் 1, அந்த 1 நான் போடல. ப்ளஸ் இப்போ y அப்படியே வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் y பண்ணால் dv by dy. ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 1ல். ஸோ 1 இம்ப்ளைஸ் இதை எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டுருங்க. ஏன்னா dx by dy யோட வேல்யூ இது இங்கே போடுறோம். அப்போ v ப்ளஸ் y dv by dy ஈக்குவல் டு, இப்போ எக்ஸுக்கு vy போடணும். அப்போது இங்கே vy போட்டோம்னா ஸ்கொயர் இருக்கிறதுனால v ஸ்கொயர் y ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஒரு y ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே எக்ஸுக்கு vy போடுறோம். v இன்ட்டு y வந்து y இன்ட்டு y ஸ்கொயர் ஆகிடும். இப்படி ஆகிடும். அப்போ v ப்ளஸ் y dv by dy ஈக்குவல் டு y ஸ்கொயர் காமன் அவுட் பண்ணிட்டோம்னா v ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை vy ஸ்கொயர். இப்போ y ஸ்கொயர் கட் பண்ணிடலாம். அப்போ v ப்ளஸ் y dv by dy ஈக்குவல் டு v ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை v. இந்த v அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ y dv by dy ஈக்குவல் டு v ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை v மைனஸ் v. ரைட். இதை அப்படியே அங்கே கொண்டு போயிடும். இப்போ அந்த v எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா v இன்ட்டு v ஸ்கொயர் ஆகிடும். y dv by dy ஈக்குவல் டு v ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் v ஸ்கொயர் டிவைடட் பை v. இப்போ ப்ளஸ் v ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் கட் பண்ணிடலாம். அப்போ y dv by dy ஈக்குவல் டு 1 by v.
இந்த v எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம், இங்கே மேலே வந்துடும். அப்போ v dv, இங்கே இருக்கிற dv அப்படி வச்சுங்க, v எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. இந்த dy மேலே கொண்டு போயிடுங்க, இந்த y டினாமினேட்டர் கொண்டு வந்துடுங்க. இப்போ அப்படியே இன்டகிரேட் பண்ணிடலாம். இப்போ இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? இப்போ v இன்டகிரேட் பண்ணால் v²/2 வரும், ஈக்குவல் டு dy by y இன்டகிரேட் பண்ணால் log y ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் log c. லாக் போட்டு தான் போடணும். ஒன்று லாக் வந்துடுச்சுன்னா இன்னொரு சியை நம்ம லாக் சின்னு தான் போடணும். அப்போ தான் இது சிம்பிளிஃபை பண்ணி இது ரெண்டுத்தையும் log a ப்ளஸ் log b log abன்னு எழுத முடியும். ரைட்? இப்போ v²/2 ஈக்குவல் டு log y into c yc இப்படி ஆகிடும். log a plus log b log ab, இப்போ ரெண்டு லாக் ஒரு லாக் எடுத்துகிட்டு y into c yc. இப்போ vக்கு வந்து நம்ம x/y போடணும். இந்த vக்கு x/y போடணும். 1/2 இது வெளியே வச்சுக்கலாம். இதுக்கு x/y போட்டோம்னா ஸ்கொயர் இருக்குது, ஈக்குவல் டு log yc இப்படி ஆகிடும். இப்போ நம்ம எக்ஸ்பென்சிவ் ஃபங்க்ஷனால் நம்ம ரெண்டு பக்கம் கம்போசிட் பண்ணோம்னா இது e பவர் ஆகிடும். இப்போ e பவர் ஸ்கொயர் கொடுத்து எழுதுகிறேன், x² பை டினாமினேட்டரில் 2y² இப்படி ஆகிடும். ரைட்? இந்த y இந்த vக்கு x/y போடும்போது ஸ்கொயர் வரும்ல, ரெண்டு டேர்முக்கு ஸ்கொயர் கொடுத்தா கீழே டினாமினேட்டர் இருக்கிற 2y², இது 2ஓட சேர்ந்து y² 2y² ஆகிடும். ஸோ அதுதான் இங்கே செஞ்சுட்ருக்கேன். 2y² x² /2y². இப்போ இந்த லாக் இங்கே எடுத்துகிட்டு வந்து e பவர் எழுதிட்டேன், ஈக்குவல் டு yc. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ இதில் இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா y(1) வந்து 1 அப்படின்னா y(e) வந்து y(x0) என்ன கொடுத்தா இந்த y வேல்யூ e, அதாவது y வேல்யூ என்ன கிடைக்கும் பாருங்கள். y(1) வந்து 1ன்னு ஃபஸ்ட்டு இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்த இனிஷியல் கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா y(x0) போட்டால் எந்த x0க்கு y வேல்யூ e வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எந்த x0க்கு y வேல்யூ e வரும், இங்கே வந்து e வரணும் அப்படின்னா x0 என்ன இங்கே. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் போடணும். எதில்? இந்த ஈக்குவேஷன் 2ல். ரைட்? எக்ஸுக்கு உள்ளே இருக்கிறது x வேல்யூவாக எடுத்துக்கணும், இந்த பக்கம் ஈக்குவல் இருக்கிறத y வேல்யூவாக எடுத்துக்கணும். எக்ஸுக்கு 1 yக்கு 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போது e பவர் 1² 1 2 × 1² 1 1/2 வரும், e பவர் 1/2 ஈக்குவல் டு இங்கே yக்கு 1 இந்த 1, அப்போ c. ஸோ இப்படி வந்து நிற்குது. ரைட்? x² 1 இந்த 2 எடுத்து இந்த பக்கம் இப்படி மல்டிப்ளை பண்ணி இந்த 2 இங்கே பவருக்கும் கொண்டு போகலாம். ஸோ எப்படி பண்ணாலும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்க வேண்டியதுதான். ஓகே, சரி. இப்போது எக்ஸுக்கு 1னும் ஒய்க்கு 1னும் கொடுத்துட்டா e பவர் 1/2 நிற்குது. இங்கே 1 கொடுத்தா 1 × c முடிஞ்சிடுச்சு. இப்போ c வேல்யூ இதுன்னு கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க 2ல். இப்போ 2ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா e பவர் x² 2y² ஈக்குவல் டு y, சியோட வேல்யூ e பவர் 1/2. ரைட்? இப்படி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நிற்குது. இப்போ அடுத்த இனிஷியல் கண்டிஷன் இருக்கு இல்லையா, என்னது இது? என்னது? x0 தெரியாது, எக்ஸுக்கு x0, எக்ஸுக்கு வந்து x0 போட்டுக்கணும், ஒய்க்கு வந்து e போட்டுக்கணும். இதில் இது கொண்டு போய் போடுங்க. இது மூணாவது ஈக்குவேஷன். ரைட்? இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் x0 கண்டுபிடிக்க போகிறேன். ஃபைண்ட் x0. இதுதான் ஃபஸ்ட் இனிஷியல் கண்டிஷன் வந்து c வேல்யூ கொடுத்தது. c வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு செகண்ட் இனிஷியல் கண்டிஷன் போட்டு அந்த x0 பிடிக்கிறேன். இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் 3ல். அப்போது e பவர் x0², எக்ஸுக்கு x0² டிவைடட் பை 2 × y வேல்யூ வந்து e. அப்போது இங்கே e, இப்போ e², e தான். இப்போ இங்கே e² வரும். ரைட்? ஒய்க்கு e போட்டு மேலே ஸ்கொயர் இருக்குது, அப்படி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்க்கு வந்து e பவர் e பவர் 1/2 × e பவர் 1/2. இப்போ x0 நான் கண்டுபிடிக்கணும். ரைட்? ஓகே, இப்போது e பவர் x0² டிவைடட் பை 2e² ஈக்குவல் டு இங்கே e பவர் 1 இருக்கும்,
இப்போ பேஸ் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, அப்போ 2 ஈக்கு ஒரு எடுத்துகிட்டு இதை ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 3/2 வரும். இது ரெண்டுத்தையும் பவர் ஆட் பண்ணுறோம், 1 + 1/2, இப்போ 3/2 வரும். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் லாகுதை எடுத்தோம்னா கட் ஆகிடும், ரைட். அப்போ x0² / 2e² ஈக்குவல் இந்த தான் கட் ஆச்சு, அங்கே உள்ளே இருக்கிற அப்படியே தான் இருக்குது. ஸோ e² ஈக்குவல் 3/2 இப்படி வரும், ரைட். இந்த 2e² எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டா x0² ஈக்குவல் 3/2 × 2e² இப்படி ஆகிடும். 2 கட் பண்ணிக்கலாம். அப்போது x0² ஈக்குவல் 3e² வரும், ரைட். 3 × e². இப்போது x0 ஈக்குவல் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் +or -√3e² இப்படி ஆகிடும். ஸ்கொயர் அங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரூட் ஆகிடும். இப்போ x0 ஈக்குவல் +or -3 ரூட் எடுத்தால் √3, e² ரூட் எடுத்தால் e. அப்போ x0 வேல்யூ வந்து +or -√3e. ஓகே, இவ்வளோதாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சில வேலையெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிக்கிட்டோம்னா இவ்வளோ டீப்பாக போகாது. ஆனாலும் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது சேஃபு. எங்கேயும் லூப் ஹோல் கொடுத்து இப்போ ஜம்ப் பண்ணுறோம்னு வைங்களேன், ஒரு 3 ஸ்டெப்பு தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போங்க, ஃபாஸ்ட்டாக போங்கன்றேன், ரைட். எல்லா ப்ராப்ளமும் இருக்கிற கொஷினில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமுமே இதே மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளமும் கேட்டுறாங்கன்னு வைப்போம். உங்களுக்கு மட்டுமா ஸ்பெசிஃபை பண்ணி கேட்குறாங்க? எல்லாருக்கும் தானே கேட்குறாங்க. ஸோ அந்த டைமில் அதிகப்படியான விடையை சொல்கிறவங்க யார், எவ்வளோ டெப்த்தாக இறங்கி சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறவங்க யார், அவங்கள ஃபில்டர் பண்ணி எடுத்தால் தான் நல்லது. அப்போது நீங்கள் கஷ்டமாக இருக்க ஒரே ப்ராப்ளம் 3 மணி நேரம் போடுற மாதிரி இருந்தது, நீங்கள் அப்படி வச்சுக்காதீங்க. ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க, ரைட். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண சொல்லி இந்த ப்ராப்ளம் போடுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஏதாவது இருந்தால் அனுப்புங்க. 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். வேறு ஏதாவது கொஸ்டின் டவுட்டுனாலும் நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு எந்த நேரமும் எந்த டவுட்டும் கிளியர் பண்ண தயாராக இருக்கும். ஒருவேளை பிஸியாக இருந்துட்டோம்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க, நாங்கள் ஃப்ரீ டைமில் ரிப்ளை கொடுப்போம். ஓகே, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துப்பீங்கன்னு நம்புகிறோம். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ப்ராப்ளம். இது ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்தா சால்வ் பண்ணுற மெத்தடு. இப்போது ஹோமோஜினியஸ் கிடையாது, வேரியபிள் செப்பரேட் பண்ண முடியுதுன்னா வேரியபிள் செப்பரேஷன் மெத்தடில் போடுங்க. இல்லை ஒரு சப்ஸ்டியூஷன் செஞ்சு வேரியபிள் செப்பரேட் பண்ணிடலாம், அந்த சப்ஸ்டியூஷன் நான் செஞ்சு செப்பரேட் பண்ணிக்கிறேன், பண்ணிக்கோங்க. இப்போ ஹோமோஜினியஸாக இருந்தால் எப்படி போடுறது, கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஓகே, மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். எல்லா வீடியோவும் இந்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.